வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்காத டிஎஸ்பி மற்றும் பாதிக்கப்பட்டோர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய கோட்டான்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் செய்யுமாறு காவல்துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் இருக்கக்கூடிய 12 ஏக்கர் நிலம் தொடர்பாக ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த சிந்தாமரை என்பவரும் மாற்று சமூகத்தை சேர்ந்த வீராசாமிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிமன்றம் நிலம் சிந்தாமரைக்கு சொந்தமானது என்று தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றமும் அந்த உத்தரவை உறுதி செய்திருந்தது. இந்த நிலையில வேறு சமுதாயத்தை சேர்ந்த கேசவன் என்பவர் அந்த நிலத்திற்கு உரிமை கோரி திண்டிவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அத்துடன் செந்தாமரை மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மிரட்டலும் விடுத்திருந்தார். இது பற்றி 2023 வானூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு நிலத்தை பார்வையிட சென்ற செந்தாமரையின் உறவினரை ஜாதி பெயரை சொல்லி திட்டி கடுமையாக தாக்கி மொபைல் போனையும் கேசவன் பறித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. ஜாதியை சொல்லி திட்டியதாக அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் கேசவன் தரப்பில் அளிக்கப்பட்ட புகார் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனை அடுத்து ஜாதி பெயரை சொல்லி மிரட்டல் விடுத்த கேசவன் மீதான புகார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்த குற்ற அறிக்கையை தாக்கல் செய்ய கோட்டான்குப்பம் சரக டிஎஸ்பிக்கு உத்தரவிட வேண்டும் என செந்தாமரை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி உரிய விசாரணை நடத்தாமல் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதோடு வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிமுறைகளை பின்பற்றாத டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்து நீதிமன்ற அறிக்கை தாக்கல் செய்யுமாறு டிஜிபிக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார்.